அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மக்களே, வெனிசுலாவின் பூகம்பம் இந்த உலகையே அதிர வைத்திருக்கின்றது. இந்த பூகம்பம் இந்த உலகுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? வெனிசுலாவின் தலைநகராக இருக்கக்கூடிய கராகஸ் மற்றும் கராபோவோ, லாகுரியா, மிராண்டா உள்ளிட்ட பல நகரங்களில் இதன் மூலமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தோராயமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பூகம்பத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். 7.2, 7.5 என்கின்ற ரெக்டர் அளவில் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். பூமி தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. முதலில் கலிபோர்னியா, பின்னர் வெனிசுலா, இப்பொழுது ஜப்பான். ஒரே நாளில் 3 குறிப்பிடத்தக்க நிலநடுக்கங்கள், 3 வெவ்வேறு டெக்டானிக் பகுதிகள். இந்த நிலநடுக்கங்கள் ஒன்றுக்கொன்று காரணமாக ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் கருதவில்லை. இருப்பினும் ஒரே நாளில் பல பெரிய நிலநடுக்கங்கள் நிகழ்வது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கலிபோர்னியாவில் 5.6 ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கம், வெனிசுலாவில் 7.1 மேக்னெட்டியூடாக பதிவான நோடா, ஜப்பானில் 6.9 பதிவிடக்கூடிய இந்த நிலநடுக்கம். பூமியின் படைப்பை பற்றி திருமறை குர்ஆன் கூறுகிறது. இன்னும் மலைகளையும் அவை எப்படி நட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து கொள்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். இன்னும் பூமி மனிதர்களுடன் ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம், அவர்கள் நேரான வழியில் செல்லும் பொருட்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். ترعونها وألقى في الأرض رواسي أن تميد بكم وبعثا فيها. அவன் வானங்களை தூண்களின்றியே படைத்துள்ளான், அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான். மேலும் இறுதி நாளில் பூமி அதிர்வுகளை பற்றி திருமறை குர்ஆன் கூறுகிறது. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது, வ அக்ரஜத்தில் அர்து அஸாலஹா, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, வக்காலல் இன்சானு மாலஹா, அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் பொழுது, யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலநடுக்கங்களை பற்றி திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்களை நிலநடுக்கத்தினால் அழித்திருப்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். இப்படி அல்லாஹுடைய வேதனை இந்த பூமிக்கு வரும் பொழுது நிலநடுக்கங்கள் இந்த உலகத்திலே தொடரும். இதன் மூலமாக பேரழிவுகளை இந்த உலகம் எட்டும் என்பதாக திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காண்பிக்கின்றது.